மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த திருமணத்திற்கு வெளியே எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் என்று சொல்லுவோம், அல்லது அவர்களுடைய நட்புக்கு வெளியே, உறவுக்கு வெளியே, கணவராயிருக்கலாம், மனைவியாயிருக்கலாம், ஆண் துணையாயிருக்கலாம், பெண் துணையாக இருக்கலாம், அவர்கள் வேறு வேறு பல பேருடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை மேற்கொள்வதற்குரிய காரணங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் யூடியூப்லே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே இந்த மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பார்த்து கொண்டிருப்பவர்கள் பயப்பட வேண்டாம். கூடுதலாக பெண்கள் அவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பயப்படுகிறார்கள். ஏனென்றால் இது யாராவது பார்த்து விடுவார்களோன்னு, இது உண்மையாக ஒரு செல்ஃப் எஜுகேஷன் ஒரு ப்ரோக்ராமாகத்தான் இது இருக்கின்றது. மக்களுக்கு அறிவூட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இது இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களை பிடித்திருந்தால் பார்க்காதவர்களுக்கு, உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 094-777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077-35-62-45. இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற விடயம், இந்த பிரச்சனையிலே இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் திருமணத்துக்கு வெளியேயான உறவுகள் வாரத்துக்கு இன்னொரு காரணமாக இருப்பது என்றால் பர்சனல் ஃபேக்டர்ஸ், அதாவது தனிப்பட்ட காரணிகள். தனிப்பட்ட காரணிகள் என்று சொல்லுகின்ற போது முதலாவதாக அதில் சொல்லப்படுகிறது என்னவென்றால் லோ செல்ஃப் எஸ்டீம், அதாவது தன்னை பற்றிய மதிப்பீடுகள் குறைவாக இருப்பது. ஒரு நபரை எனக்கு தெரியும், என்னுடன் தொடர்ச்சியாக வேறு வேறு நோய்களுக்கு, இருமல் தடிமல் காய்ச்சலுக்கு மருந்து எடுக்கின்ற ஒருவர். அவர் 3 மாதம் இருக்கிறது அவருக்கு திருமணம் முடிவதற்கு. இந்த திருமணத்துக்கு 2-3 கிழமைக்கு முதல் அவர் பாலியல் நோயுடன் என்னை வந்து சந்தித்தார். சந்தித்த போது அப்ப நான் கேட்டேன், உமக்கு அடுத்த மாசம் தம்பி உமக்கு கல்யாணம், திருமணம் நிச்சயமாகப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி, ஓம் டாக்டர், அப்ப இதுக்குள்ள என்ன நடந்தது என்று சொல்லும் போது, டாக்டர், எனக்கு அந்த திருமணமான பிறகு என்னுடைய மனைவியுடன் என்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை என்றபடியினாலே நான் ஒரு பாலியல் தொழிலாளியுடன், செக்ஷுவல் ஒர்க்கருடன் ஒரு 4-5 நாட்கள் நான் சென்றேன். அதாவது நான் என்னுடைய ஆண்மையை பரீட்சித்து பார்க்க, ஆண்மையை டெஸ்ட் பண்ணி பார்க்க அந்த பெண்ணுடன் சென்றேன். என நான் போய் முதல் நாள் இரவிலேயே எனக்கு மனைவிக்கு கூடுதலான அளவு இன்பத்தை கொடுப்பதற்கு எனக்கு விருப்பம் என்றபடி நாளை போனேன். போகிறபடியாலே இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே இது பெரிய கவலையாக இருக்கின்றது. இன்று பல ஆண்கள் கூட இந்த ஒரு நிலையிலே இருப்பதை என்னாலே காணக்கூடியதாக இருக்கிறது. பல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கிறதை காணக்கூடியார்கள். சிறுவர்கள் கூட திருமணம் முடித்த பெண்களுடன் பாலியல் உறவை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக பல பிரச்சனைகளுக்கு அவர் உள்ளாவதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வருகின்ற செய்திகளிலே எங்களாலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதாவது எங்களுடைய தமிழிலே நல்ல ஒரு பழமொழி இருக்கின்றது, சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை. அதாவது இந்த மன்மத கலையை இன்னொரு ஆள் வந்து இன்னொரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ சொல்ல தேவையில்லை. அது தானாகவே உடல் ரீதியாக எங்களுடைய உடற்தொழில், எங்களுடைய பிசியாலஜி, எங்களுடைய அனட்டமியிலேயே அது ஊறி இருக்கின்றது. மிருகங்களை பாருங்கள், மிருகங்களுக்கு யாராவது வந்து எவ்வாறு செக்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டும், பால் வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி மிருகங்களுக்கு யாராவது படிப்பித்திருக்கிறார்களா எங்களுக்கு தெரியும். அதனால் அழகாக அவர்கள் பாலியலோ வைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. என்றபடியினாலே இந்த சொல்லித் தருவதை மன்மதக்கலை என்ற வசனத்தின் அடிப்படையிலே இதை ஒரு திருமணத்துக்கு முதல் நாள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு போறவர் ஒரு பாரதூரமான பாலியல் ரீதியான நோய்கள், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்ற போன்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் உண்டு. 2வதாக ஒரு பாலியல் தொழிலாளியையும் ஒரு மனைவியையும் நாங்கள் ஒப்பிட முடியாதது பெரிய டேஞ்சர். எனக்கு பல அனுபவங்கள் இருக்கின்றது. என்னோட வேலை செய்கிற அன்பர்கள் கூட, வேலை செய்கிற ஊழியர்கள் கூட இப்படி பிரச்சனைக்கு உள்ளாயிருப்பதை நான் கண்டுகொண்டேன். எனவே பாலியல் தொழிலாளி காசுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு, எந்த ஒரு நிலைமைக்கும் அவர் போவார்.
உண்மையாக நேரடியாக நீங்கள் பார்க்கலாம், பாலியல் தொழிலாளி நேரடியாக அவர்கள் வாய்ப்புணர்ச்சி, அதாவது ஓரோஜெனிட்டல் செக்ஸ் சொல்லுவோம், OGS சொல்லுவோம், வாய்ப்புணர்ச்சியை நேரடியாக முதல் திறமை அவர்கள் ஈடுபடுவார்கள். ஏன்னா அவர்களுக்கு பழக்கம், அவர்களுக்கு தெரியும் இந்த வாய்ப்புணர்ச்சியின் மூலமாக ஆண்களுக்கு நாங்கள் கூடுதலான அளவு இன்பத்தை கொடுத்தால் இந்த ஆண் வேறிடம் போக மாட்டால், தன்னை தேடி வருவார்கள். அதை நாங்கள் போய் புதிதாக திருமணம் முடித்த மனைவியிடம் முதல் நாள் இரவிலே செய்ய வெளிக்கிட்டால் அங்கே ஒரு பாரதூரமான புரள்வு அல்லது இமோஷனல் டிஸ்டன்ஸ், அதாவது உணர்வுகளுக்கு இடையிலே பாரதூரமான தூரம், பிரச்சனை, பிரிவு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே நான் பல பேரை கண்டிருக்கின்றேன், இந்த பாலியல் தொழிலாளம் சென்று போட்டு திருமணம் முடித்தவர்கள் பல பேருடைய வாழ்க்கை அப்படி ஃபெயிலியராக தான் இருக்கிறது. இந்த பர்சனல் ஃபேக்டர்ஸ் சொல்லி போட்டு, அதாவது லோ செல்ஃப் எஸ்டீம், தன்னை பற்றிய ஒரு மதிப்பீடு குறைவாக இருக்கின்ற ஒரு நிலையிலே அவர் என்ன செய்கிறார்கள், அதற்காக தன்னுடைய அந்த மதிப்பு தான் ஒரு ரியலான ஒரு உண்மையான ஒரு ஆண்மையுடைய ஆண்மகன் என்னை நிரூபிப்பதற்காக வேலிடேஷன் என்று சொல்லுவோம், வேலிடேஷன் ஆஃப் மேல் கேரக்டர் என்று சொல்லுவோம். அந்த வேலிடேஷன், அந்த தானொரு ஆண்மை தான் என்னை நிரூபிப்பதற்காக அவர் வேறு இடத்துக்கு போய் இந்த பலதரப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் தேடக்கூடிய இருக்கும். அதே நேரத்திலே திருமணம் இருக்கின்ற போது ஒரு டென்ஷனாக இருக்கின்றது. இப்போது இருக்கின்ற இந்த யங் ஜெனரேஷனுக்கு பெரிய பகுதியாக இருக்கின்றது. அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், என்ன பல பேர் எடுத்துக்கொண்டால் இந்த காந்தி கூட சிறு வயதிலே தான் அவர் திருமணம் முடித்தார். எங்களுடைய பாரதியார் கூட மிகச் சிறு வயதிலே திருமணம் முடித்தார். அவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியாது. எனவே எங்களுடைய பிள்ளைகள் 30-35 வயதில் திருமணம் முடித்தாலும் கூட ஒரு இம்பல்சிவிட்டி, ஒரே படபடப்பு. திருமணம் ஒன்று சொன்னாலே படபடப்பு, ஃபர்ஸ்ட் நைட் என்று சொன்னாலே முதல் நாள் இரவண்டாலே படபடப்பு. அதுக்கு முதலே என்னோட வேற டாக்டர் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எந்த நேரம் உங்களுக்கு கால் எடுப்பேன், ப்ளீஸ் இந்த போனை தூக்குங்கொண்டு சொல்லுவார்கள். உண்மையான கதையை நான் சொல்லுகிறேன். எனவே இதெல்லாம், அதாவது நீட் ஃபார் வேலிடேஷன், இம்பல்சிவிட்டி, அதே நேரத்தில் எவ்வாறு இந்த பாலியல் உறவை என்னுடைய மனைவியுடன் நான் செய்ய போகிறேன். எனவே இங்கே யோசிக்கணும் என்னென்றால், உங்களுடைய மனைவியும் ஒரு புதிய ஒரு ஆள், அவருக்கும் வேறுடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்ளவில்லை. அவருக்கும் பாலியல் உறவு என்றால் என்னென்று அவருக்கும் தெரியாது. நீங்கள் தான் அவருக்கு படிப்பித்து கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்றபடியினாலே இருவரும் புதிதாக இருக்கின்ற போது ஒரு விதமான பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டிய தேவையும் இல்லை, இதை பற்றி நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை. அதை விட்டு போட்டு நீங்கள் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எனக்கு ஒரு அனுபவம் வேணும், இல்லாமட்ட நான் படுக்கறையிலே போய் நான் தோல்வி அடைந்து விடுகிறேன் என்ற பயத்திலே போய் வேற ஒருவனுடன் போய் இருக்கின்ற போது அந்த பிரச்சனை வருகிறது. அதே நேரத்திலே பல ஆண்கள் இதையும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன், கேட்டிருக்கின்றேன். அதாவது என்ன சொல்லுவார்கள், டாக்டர் ஒரு பாலியல் தொழிலாளர் செக்ஸ் பண்ணுகிற போது என்னுடைய ஆண்குறியெல்லாம் நல்லா விரைப்படைந்து இருக்கிறது, எல்லாம் இருக்குது, ஆனால் என்னுடைய மனைவியுடன் வருகின்ற போது அது அப்படி இல்லை. அது உண்மை. ஏன், இப்போ நான் முதலிலே சொன்னது போல பாலியல் தொழிலாளிகள் காசுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் அவர்கள் போகக்கூடிய தன்மை இருக்கின்றது. அவர்கள் அவருடைய ஒரு ஜாப், ஒரு வேலை. ஆனால் அந்த வேலையை நாங்கள் எங்களுடைய மனைவியுடன் காட்ட முடியாது. இதை முக்கியமாக இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் கூடுதலாக பிறகு அவர் இந்த பாலியல் தொழிலாளிகள் போன பிற்பாடு அதே அளவு இன்பத்தை பாலியல் தொழிலாளி கொடுத்த அந்த சுகத்தையும் அந்த இன்பத்தையும் அவர் மனைவியிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் மனைவியிடமிருந்து அந்த சுகம் அவருக்கு கிடையாது. இந்த ரீதியிலே இருவருக்கும் இடையிலே நான் முதலிலே சொன்னது போல அந்த இமோஷனல் டிஸ்டன்ஸ் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு அறிவுரை என்னவென்றால், அதாவது என்ன முக்கியம், நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோம் ABC என்று சொல்லி, அதாவது அப்சினன்ஸ் ஃப்ரம் செக்ஸ் டில் மேரேஜ் என்று சொல்லுவோம். இவ்வாறு ABC என்று சொல்லி ஒரு வசனத்தை நாங்கள் வைத்துக் கொள்வோம். B என்றால் பி ஃபெய்த்ஃபுல், C என்றால் கொண்டம் என்று சொல்லுவோம். அதாவது திருமணம் முடிக்கு மட்டும் வேறு தொடர்புகளை ஏற்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் B என்றால் பி ஃபெய்த்ஃபுல் என்றால் திருமணம் முடித்த பிற்பாடு உங்களுடைய மனைவியுடன் மட்டுமே உங்களுடைய பாலியலை வைத்துக் கொள்ளுங்கள். C என்றால் வேற அப்படி உறவினுடன் வேறு யாரிடம் பாலியல் வைத்துக் கொள்கின்ற போது இந்த கொண்டம், இந்த ஆணுரையை பாவித்துக் கொள்ளுங்கள். அதான் நாங்கள் ABC என்று சொல்லுவோம். அப்ஸ்டினியன்ஸ் ஃப்ரம் செக்ஸ் டில் மேரேஜ், B எனப்படுவது பி ஃபெய்த்ஃபுல், மூன்றாவதாக C எனப்படுவது கொண்டம். இதை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது, இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஏற்படுமாக இருந்தால் திருப்பி அதை கொண்டு ஒரு ஒழுங்கான ட்ராக்கிலே கொண்டு வருவது என்பது மிகவும் கஷ்டமானது. நான் சொல்லுவேன், செக்ஸ் என்பது இந்த போதைப் பொருட்கள், மதுபானம் அல்லது சிகரெட் அவற்றை விட, நிக்கோட்டின் இவற்றை விட ஒரு சரியான ஒரு போதை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம்.
சிகரெட் குடிப்பதில் இருந்து விடுபடலாம், மதுபானம் குடிப்பதில் இருந்து விடுபடலாம், போதைப்பொருள் பாலிருந்து விடுபடலாம். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் விடுபடுவது என்பது மிகுந்த கஷ்டமான ஒரு விடயம். நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.